இன்ஸ்டன்ட் கீ ரைஸ். இது பண்ணுறதுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக நல்லா உதிரியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மலாக கீ ரைஸ் எந்த பாத்திரத்தில் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதில் இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 2 மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி இலை இதையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்ட் இதில் கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துட்டு இதை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. கீ ரைஸ்க்கு ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு இருக்கும் போது நமக்கு டைம் நிறைய ஆகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தீஞ்சு போகிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு சிம்மில் போட்டு மூடி போட்டு வதக்கிக்கோங்க. அந்த டைமில் நமக்கு கறி பண்ணுறது, சைடிஷ் பண்ணுற வேலைலாம் இருக்கும் இல்லையா, அதையுமே நம்ம பண்ணிக்கலாம். இடையிடையிலேயே லைட்டாக கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா வேலை வந்துட்டு நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது நல்லா வதங்கிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு க்ரீனாக இருக்கு இல்லையா, இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரும். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். நான் இந்த கீ ரைஸ்க்கு இன்னைக்கு கலரி கறி கூடவே கத்திரிக்காய் மாங்காய் பருப்பும் பண்ணியிருந்தேன். அந்த வேலையுமே சைட் பை சைட் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாய் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருக்காது, லைட்டாக வதங்கி நல்லா சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். இந்த டைமில் தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது, நார்மல் பச்சை தண்ணியே சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிப்பே அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். நான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்காக தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக பாக்கெட் பால் இல்லைன்னா பசும்பால் இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அந்த பால்லாம் சேர்த்தா தெரிஞ்சு போயிடாதான்னு யோசிக்க வேணாம், கண்டிப்பாக தெரிஞ்சு போகாது. சோறு நல்லா சாஃப்டா சூப்பராகவே வரும். இந்த டைம்ல நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் சேர்க்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லைனா ஜீரக சம்பா எது சேர்க்கிறாந்தாலும் தண்ணியோட அளவு 1க்கு 1.5. இதுலயே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த டைம்ல ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி பெருசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியை தாளிப்போட சேர்க்கக்கூடாது, கலர் இறங்கிரும். ஸோ இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கோங்க, அதோட ஃப்ளேவர் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி ஓரளவுக்கு வெந்து தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்ததுக்கு அப்புறமா ஒரு தோசை டவா மேலே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தம் போட்டுக்க வேண்டியதான். கரெக்டாக 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போடணும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு 15 to 20 நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும். அது தம்மாகி வர்றதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் மாங்காய் பருப்புக்குள்ள வேலையுமே நான் முடிச்சிட்டேன். நிறைய பேர் இதோட ரெசிபி கேட்குறீங்க, இன்ஷால்லா சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் கூடவே கலரி கறி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்குமே நட்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது இருந்தது. அதுவுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சாச்சு. இந்த கலரி கறி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, லிங்க் டேக் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தம் அடிக்கும் போது ரைஸ் எல்லாமே இந்த மாதிரி முள்ளாக எந்திரிச்சு நிற்கும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த கீ ரைஸ் செய்கிறது அவ்வளோ ஈஸி. இதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இதே டைப்லேயே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனை தான் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.